நான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கேன். அஸ்வின் எம்பிபிஎஸ் வந்து ஜார்ஜியாவில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைரெக்டாக ஒரு இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து அவங்களுடைய இன்டர்வியூ நம்ம பார்க்கலாம். உங்கள் பேர் என்ன? என் பேர் அஸ்வின். ஜார்ஜியாவில் எம்பிபிஎஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. இது இந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கெயின் ஆனது வந்து ஜார்ஜியா போனதுக்கு அப்புறமா இல்லை அதுக்கு முன்னாடி? சைல்ட்ஹுட்லேருந்தே ஒபீஸ் ஆனது. சைல்ட்ஹுட்லேருந்தே வந்து ஃபுல்லாக ஒபிசிட்டி. ஓகே ஓகே. ஆனால் ஜார்ஜியா போனோடனே ஒரு ஈஸியாக இன்னும் ஒரு 20 kg எக்ஸ்ட்ரா ஏறிட்டேன். அது காரணம் என்னன்னா வெறும் பிரெட்டு, ஷவர்மா அந்த மாதிரி பிரெட்டு ஷவர்மா இப்படி சாப்பிட்டதுனால அங்கே இன்னும் 20 கிலோ ஈஸியாக மேலே போயிட்டீங்க. ஓகே ஓகே. நிறையா வெயிட் ஏறி இப்போ டோட்டல் 152 கிலோ கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஓகே ஓகே. அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து கொரோனா ஸ்டேஜில் வந்தீங்க இங்கே வந்துட்டு. அதுக்கப்புறமும் நிறையா வருஷம் இங்கே வந்து அதே வெயிட்டில் ஒபிசிட்டியில் தானே இருக்கீங்க. ஆமாம். இப்போ குறைக்கணும்னு ஆக்ஷன் எடுத்தது கடந்த 6 மாதமாக தான். 1 year கிட்ட ஆகும். 1 year கிட்ட ஆகும். என்னென்ன முயற்சி எடுத்தீங்க? உங்கள் மெடிடேரியன் டயட்டு எடுத்து ஃபாலோ பண்ணி நான் குறைச்சேன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நான் நான் நார்மலாக எல்லா டயட்டும் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு வேலை செஞ்சது வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மட்டும் தான் உங்களுக்கு வேலை செஞ்சதுங்க. ஓகே. அந்த எனக்கு கரெக்டாக நார்மலாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு குறைக்க முடிஞ்ச டயட் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். சாப்பாடு நீங்கள் விரும்பினதை சாப்பிட்டுக்கிட்டே குறைக்க முடிஞ்சது வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான். ஓகே. அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தினீங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நான் வந்து ஈவினிங் 6 மேலே சாப்பிட மாட்டேன். நைட் ஃபுட்டு கிடையாது. ஈவினிங் 6க்கு மேலே வந்து சாப்பிடாதது தான் இது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். ஓகே. சன்செட் ஆனதுலேருந்து சாப்பிடுவேன். சன்செட் ஆனதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். ஓகே. திருப்பி அடுத்த நாள் காலையிலனா பிரேக்ஃபாஸ்ட் 9 o'clock அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் 9 o'clock தான் சாப்பிடுவீங்க. என்ன சாப்பிடுவீங்க? நான் வந்து ஃப்ரூட்டு இல்லை வீட்டில் தோசை இருந்துச்சுன்னா தோசை. ஆனால் நார்மலாக தோசை மட்டும் சாப்பிடாம அதில் எக்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டு ப்ரோட்டீனும் ஃபில் பண்ணுற மாதிரி எக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். தோசை சாப்பிட்டாங்கன்னா அவிச்ச முட்டை இது மாரி எக்ஸ்ட்ரா? இல்லை, நான் வந்து முட்டை அவிச்சு தான் எடுக்கணும்னு எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து முட்டை தோசையாகவே சாப்பிட்டேன். முட்டை தோசை. ஓகே. 3 முட்டை தோசையாக சாப்பிட்டேன். 3 முட்டை தோசை. 3 முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே ஓகே. 3 முட்டை தோசை கரெக்டாக சாப்பிட்டீங்க. ஆமாம். ஏன்னா நான் ஏன் எடுத்தேன்னா நான் வந்து ஜிம் போயிட்டுருக்கேன். ஜிம் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரோட்டீனோட பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு மசில் லாஸ் ஆகக்கூடாது. மசில் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து முட்டையெல்லாம் சேர்த்து ஐடியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு மத்தியானம் வந்து ஒரு 4 o'clock இல்லை 4:30 தான் சாப்பிடுவேன். ஏன்னா ஃபாஸ்டிங் பீரியட் டைம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 4:30 அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஆமாம். ஈவினிங் ஒரு மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து ஒரு 4:30 சாப்பிடுவேன். அப்புறம் சிக்கன் ரைஸு அப்படி அது எப்படி எடுப்பேன்னா எவ்வளோ சிக்கன் எடுக்கணும் அந்த அளவு தான் ரைஸ் எடுக்கும். ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுக்கிறீங்கன்னா 1/4 கிலோ ரைஸ் எடுப்பீங்க. ஆமாம். அது 1/4 கிலோக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ். அதுக்கு ஈக்குவலாக 1/4 கிலோ வெஜிடபிள். ஓகே. அது மோஸ்ட்டாக வந்து வாழைத்தண்டு கூட்டாக செஞ்சுக்கிறோம். வாழைத்தண்டு அந்த மாதிரி. ஆனால் எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்கும் கன்ஃபார்மாக. வெஜிடபிள்ஸோடு சாப்பிடுவேன். ஹோட்டலில் சாப்பிட்றது விட்டுட்டேன். ஹோட்டலில் சாப்பிட்றது விட்டாச்சு. ஸ்வீட்டெல்லாம் விட்டாச்சு. ஸ்வீட் விட்டாச்சு. அதோட மெயின் வந்து ஃப்ரைட் ஐட்டம். எல்லாம் மெயின் ஃப்ரைட் ஐட்டம். ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டதெல்லாம் விட்டுட்டீங்க. அந்த கலாச்சாரத்தையும் விட்டாச்சு. ஓகே. மற்றபடி நான் வந்து இதனால் ரொம்ப தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படிலாம் சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வீட்லேயே செஞ்சு டெய்லி சாப்பிடுவேன். நானே குக் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே. நானே குக் பண்ணி நானே சாப்பிடுவேன். ஆயில் வந்து என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்க? நான் ஆயில்னா வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவீங்க. கடலெண்ணெய் இல்லைன்னா கீ. கடலெண்ணெய் அல்லது நெய் நம்ம ஊரில் என்ன கிடைக்குதோ அதுதான். ஆனால் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. ரைட். சரி. இதெல்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஜிம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் பேட்மிண்டன் ஜிம்மெல்லாம் போனீங்க. இப்போ எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னீங்க. ஆமாம். பேட்மிண்டன் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஜிம் மட்டும் போயிட்டு ஒரு 3 months இந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 months எனக்கு நாலேஜே இல்லை. ஸோ அதனால் வந்து வெயிட் லாஸ்லாம் ஆகலை. ஓகே. அப்படி பார்த்தா ஒரு 6 to 7 months தான். ஓகே. ஆனால் நிறைய நாள் அவர் வந்து ட்ரை பண்ணியும் முதல் 4 மாதத்தில் வெயிட் லாஸ்லாம் ஆகலை. அப்புறம் நாலேஜை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவர் வந்து அவராகவே நிறையா கேலரிஸ் இது சாப்பிட்டா இவ்வளோ கேலரிஸ்ன்னு சொல்லிட்டு சாப்பாடே ஒதுக்கி வச்சுட்டு வரான். இது சாப்பிட்டா அதிகம்னு சொல்லிட்டு இப்படி சுய கட்டுப்பாடு அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறது அவருடைய
அவர்கிட்ட பேசினதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா சுய கட்டுப்பாடு அதிகம். இது சாப்பிட்டா போதும் அப்படின்னா பட்னி இருந்தால் உடம்பு குறையவே குறையாது. பட்னி கிடந்தால் உடம்பு குறையாதுங்கிறதையும் கரெக்டாக சொல்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பட்னி எந்த ரூபத்திலும் இருக்கவே கூடாது. காத்தால 9 மணிக்கு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டுங்க, நல்ல முட்டையெல்லாம் எடுத்துக்கோங்க. மதியம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன், முட்டை, அதுமாரி காய்கறி, கீரை சாப்பாடு என்ன வேணாலும் சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். பட் மெடிடேரியன் டயட் அப்படின்னா ஒரு 12 மணி நேரம் கண்டினியூஸாக வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது. இன்டர்மீடியட் அந்த சரிபாதி கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடாம வந்து டேரெக்டாக ஒரு 14 hours ஃபாஸ்டிங் எடுக்க முடியலன்னா ஒரு 7க்கு டின்னர் மாதிரி முடிச்சுட்டு 7 மேலே எடுக்கக்கூடாது. 14 hours ஸ்ட்ரைட்டாக எடுக்க முடியல அப்படின்னா 7 o'clock மேலேயாவது என்ன பண்ணணும், எடுக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாரு. அப்போது அதுமாரி கட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா நிறைய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும்போது இந்த அல்டிமேட் கட் சொல்யூஷன் எது சாப்பிட்டீங்கல்ல, அல்டிமேட் யார்ட் லேப்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கட் சொல்யூஷன் வந்து சாப்பிட்டு கடந்த 2 to 3 months வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையும் இவர் எடுக்க ஆரம்பித்தார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் கொழுப்பு குறைக்கிறதுக்கு ஹார்டிஃபைன் எடுக்க ஆரம்பித்தார். சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட், ஹியூமன் ட்ரையல்ஸ் இருந்த ப்ராடக்ட், பேட்டன்ட் ப்ராடக்ட்டு. இதை பற்றி நான் எங்கள்கிட்ட சயின்டிஸ்டே டேரெக்டாக பேசியிருக்காரு. நீங்கள் வீடியோ லிங்க்கே நீங்கள் பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஹார்டிஃபைன் ப்ராடக்ட்டை அவர் வந்து எடுத்துக்கிட்டார். இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்பொழுது தான் வந்து அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல தூக்கத்துக்கு உடம்புல வந்து எக்ஸசைஸ் பண்ணி டயர்டாகாமல் இருக்க, ஜிம்முக்கெலாம் போயிட்டு வரதுனால வந்து பார்த்திங்கன்னா சிபிடிஆர் எடுத்துக்கிட்டார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டதுனால வந்து சப்ளிமெண்ட்லாம் வேறு எதுவுமே அவர் எடுத்துக்கல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 3 ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப எக்ஸலண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே 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 வே ப்ரோட்டீனோ கிரியேட்டினோ வே கிரியேட்டின்லாம் வெளியில் இருக்கிறாங்களே அதுமாரி எதுவுமே அவர் எடுக்கல அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எடுக்காமல் நேச்சுரல் ப்ராடக்ட்லேயே நேச்சுரல் காய்கறி இப்படி நேச்சுரலாகவே அவர் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டே வந்து குறைச்சிக்கிட்டாரு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ரியலி ப்ரூவன்னா இதுதான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா இவருடைய கலாச்சாரம், அவருடைய லைஃப் ஸ்டைலில் நான் சிறு பிள்ளையிலேருந்தே பார்த்துருக்கேன். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி. எல்லாம் ஆர்டர் போட்டு ஸ்விக்கி சொமாட்டோன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு இவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்நாக்ஸு, அதுமாரி நைட்டில் தூக்கம்லாம் 2 மணிக்கு 3 மணிக்கு மேலே, அதுமாரி அதிகாலையில் 10 மணி வரைக்கும் தூங்குறது. இவருடைய லைஃப் ஸ்டைலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாண்டிச்சேரி கலாச்சாரம்னா தெரியும்ல. அப்போது அந்தமாரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அப்படிலாம் ஆட்டம் போடுது. ஆனால் பட் வந்து அவரே இந்தளவுக்கு மனரம்யமாக வந்து ஒரு 55 கிலோ குறைச்சிருக்கிறாரு. 44 ஹிப்பு சைஸ்லேருந்து 36க்கு வந்துட்டார் அப்படின்னோடனே ஐ வாஸ் ஷாக்கு. காரணம் என்ன அப்படின்னா நாங்களாம் ஒரு காலத்தில் 34 இருந்தோம், இப்போ 42 நினைக்கிறோம். இவருடைய வார்த்தை எங்களுக்குலாம் ஒரு என்தூசியாசமாக இருக்குது. டெஃபினட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அஸ்வின். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். எல்லாருக்கும் ஜிஎஃப்எம் விவேக் சேனலை பற்றி பேசுங்க. ஜிஎஃப்எம் விவேக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்க சேனல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.